இன்ப நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தர் ஜனம் போற்றும் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தர் ஜனம் போற்று நாமம் எல்லா முழங்காலும் முடங்கிட வல்லமை உள்ள நாமம் எல்லா முழங்காலும் முடங்கிடும் அவர் முன் வல்லமை உள்ள மறுபடியும் பாடலாம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தர் ஜனம் போற்றும் நாமம் ஆமென் எல்லா மேலான நாமம் பக்தர் ஜனம் போற்றும் நாமம் எல்லா முழங்காலும் முடங்கிடும் அவர் முன் வல்லமை உள்ள நாமம் எல்லா முழங்காலும் முடங்கிடும் அவர் முன் வல்லமை உள்ள நாமம் சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் ஆமென் சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் எண்ணில்லாத பாவம் என்னை விட்டு நீங்க என்னிடத்தில் வந்த நாமம் ஆமென் எண்ணில்லாத பாவம் என்னை விட்டு நீங்க ஆமென் இந்த பூலகில் உன்னதத்தில் உள்ள நாமம் இந்த பூலகில் என்னையே மாற்றின நாமம் ஆமென் சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் பாவிகளை ரட்சிக்க பாதகரை தேடி பாதலத்தில் வந்த நாமம் நீங்க பாடுங்க ஆமென் பாவமற்ற ஜீவியத்தில் மாதிரியை காட்டி தந்த உள்ள நாமம் பாவமற்ற ஜீவியத்தில் மாதிரியை காட்டி தந்த பரிசுத்த புண்ணிய நாமம் ஆமென் சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் ஆமென் சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் நல்ல உற்சாகமாய் சிரேசு எண்ணில்லாத பாவம் என்னை விட்டு நீங்க என்னிடத்தில் வந்த நாமம் உணர்ந்து எண்ணில்லாத பாவம் என்னை விட்டு நீங்க என்னிடத்தில் வந்த நாமம் இந்த பூலகில் என்னையே உன்னத நாமம் அவர் நாமம் சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் அல்லேலூயா சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தர் ஜனம் போற்றும் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தர் ஜனம் போற்றும் நாமம் எல்லா முழங்காலும் முடங்கிடும் அவர் முன் வல்லமை உள்ள நாமம் எல்லா முழங்காலும் ஆமென் சிரேசு நாமம் அல்லேலூயா சிரேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கின்ப
பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா ஏசையா. இன்னொரு முறை, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா ஏசையா. ஆமென். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். நல்ல உணர்ந்து மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன். நானும் சீடனாயிருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். அப்பா உம் சீடனாயிருப்பேன். உம் சீடனா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா. நல்ல உணர்ந்து பாடலாம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே பயந்து, விசுவாசத்தோட பகைவர்கள் 1000 பேசட்டுமே பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் ஆமென். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். என் வழிகளெல்லாம் எல்லாமும் கிருபை. சத்தமா எல்லாம் அவர் கிருபை. என் வழிகளெல்லாம் சொல்லுங்க சகோதரியே. ஆமென். அப்பா எல்லாமே உம் கிருபை. எல்லாமே எல்லாமும் கிருபை. எல்லாமும் கிருபை. இன்னொரு முறை சொல்லுங்க. என் வழிகள் எல்லாம் நீர் அறிவீர். என் வழிகள் எல்லாம் அப்பா அறிந்திருக்கிறான். அப்பா வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். எல்லாம் அவர் கிருபை. எல்லா கிருபையால நன்றாகத்தான் நடக்கும். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா. எப்படி சத்தமாய்
ஏசாயான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிடுங்க. ஆமென். ஏசாயான்னு சொல்லு. அப்பா ஏசப்பா ஏசாயா. முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரம் வைக்கின்றீ. அப்பா தயவுள்ள கரம். ஆவே உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய். ஓ உம்மை விட்டு எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே, உம்மை விட்டு எங்கே. அப்பா உமக்கு மறைவாய், உமக்கு மறைவாய் எங்கே போவே. அப்பாவே ஆமே உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை விட்டு எங்கே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. ஆமே கடைசியா சொல்லுங்க. உம்மை பிரிந்து வாழ முடியாதை ஏசையா. என் வழிகளெல்லாம் நீர் அறிவி, என் வழிகளெல்லாம். சொல்லு தங்கச்சி எல்லாம் உன் கிரு. சகோதரா சொல்லு எல்லாம் உங்க கிருபைப்பா. உங்க கிருபை இருப்பதனால பயமில்லை. உன் கிருபை என் வழிகளெல்லாம் நீர் அறிவி, என் வழிகளெல்லாம் நீர். எல்லாம் கிருபை 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 இருக்கு, கலங்காத. அந்த கிருபை இருக்கு, பயப்படாதே. அவர் கிருபை உன்னை விட்டு விலகுவது இல்லை. அவர் கிருபை உன்னை விட்டு நிலை பெயர்ந்து போவது இல்லை. வழிகள் எல்லாம் என் வழிகள் எல்லாம் நீர் அறிவி. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி ராஜாவுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஏசப்பாவுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ராஜாவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆமே பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல 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 வாயை திறந்த ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஜெயம், தேவன் கொடுக்கிற ஜெயம் உண்டு. தாவீதுக்கு ஜெயத்தை தேவன் கொடுத்தது போல, யோசபாத்துக்கு ஜெயத்தை தேவன் கொடுத்தது போல, ஆமே தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. யோசபாத்தினுடைய யுத்தம் ஜெயமா இருந்தது. ஜெயம் கொடுக்கிற தெய்வம், ஜெயம் கொடுக்கிற தெய்வம் இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற உனக்கு ஜெயம் கொடுக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன். நல்ல எவ்வளவு பலத்த கையை தட்டி விசுவாசத்தோடு ஆராதிக்கலாம். விசுவாசம் தான் உன்னுடைய ஆராதனைக்கு அஸ்திவாரம். அவர் சொன்ன வார்த்தை மாறாது, அவர் சொன்ன வார்த்தை நிலை பெயராது. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை மாறாதே. நல்ல நல்ல இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் கையை விடாம தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் 5 அப்பங்களை 2 மீன்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவர் செய்தது ஸ்தோத்திரம். இந்த 5 அப்பம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு துன்பம் இருந்தாலும் பரவாயில்லை, கண்களை ஏறெடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, அது பெருகும். தீபாலதானா தியாந்தரப உடவல் கபா தியந்துரபலப. அஞ்சு அப்ப 2 வீடு குறைவுதான், போதாதுதான், ரொம்ப குறைவுதான். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வல்லமை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் 5000 பேரை போஷித்தது. 5000 பேருக்கும் அதிகமா போஷிக்கப்பட்டது போல ஸ்தோத்திரம் பண்ணு பிரியமான தேவ ஜனமே. ஓ ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெயம் கொடுக்கிற தேவன் உண்டு. ரீதா ராபா கத்தனாதரா ரீவல் கமா தியந்துரபலப உடவல் கபலக தூரபலப ரியந்துரபலப உடவல் கபா தியந்தரபலப. ஆமென், ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. என் வழிகளெல்லாம் முழங்கால் படியிட்டு அல்லேலூயா, என் வழிகளெல்லாம் நீரறிவி எல்லாம் கிருபை. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. வாலிப தங்கச்சி ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெயம் கொடுக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். நீ உன்னை எது பயமுறுத்துகிறது? தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென், ஆமென். தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. உன்னை பயமுறுத்துகிற காரியம் என்ன? ஸ்தோத்திரம் பண்ணு. தானியேல் செய்தது போல அவன் வழக்கத்தின்படி தன் பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்க அவன் வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆமென். அதே 6:28 சொல்லுகிறது. அதே அதிகாரத்தினுடைய முடிவு சொல்லுகிறது. தானியேலின் காரியம் ஜெயமாய் ஜெயமாய் முடிந்தது. ஆமென், 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 ஆமென். இது போதாது, இது காணாது, இது எப்படி ஆகும்? 200 அப்பங்களை கொண்டாலும் 200 காசுக்கு அப்பங்களை கொண்டாலும் இவ்வளவு பெரிய ஜனத்துக்கு இது போதாது, இது போதாது. ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கையில் இருக்கிறத வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. தந்த பிள்ளைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வாழ்க்கையை தந்தாரே ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புகிற மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் 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 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
உன் காரியம் ஜெயமாய் மாறும். உன் காரியம் ஜெயமாய் மாறும். காரியம் ஜெயமாய் மாறும். உன்னை பயமுறுத்துற காரியம் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற பண்ணுவார். கிருபை எல்லாத்துக்கும் பதில் கிருபைதான். எல்லாவற்றுக்கும் பதில் கிருபை. கிருபை விலகாது. எல்லாமும் கிருபை. எல்லாம் அவர் கிருபை. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. இங்க இல்லாம இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். மேன்மை பாராட்டிட ஒன்றுமில்லையே. தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. மரணம் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் ஒருவன் முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. கிருபை உன்னை வாழ வைக்கும். கிருபை உன்னை வாழ வைக்கும். அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறதற்காக அன்றியும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இன்னைக்கு புரியாதே தங்கச்சி, இன்னைக்கு புரியாதே, இன்னைக்கு புரியாதே, இன்னைக்கு விளங்காதே. ஆனா ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்ப, சகலமும் நன்மைக்காகவே. நன்மைக்குத்தானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. எல்லாத்துக்கும் பதில் கிருபைதான். எல்லாத்துக்கும் பதில் அவர் தேவன் ஒருவரே. விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறார். முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. வலகதனாதனும் இவக்கு தூரவா. வாழ முடியாதையா.
ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. வெறுமையா நிக்கிறியா? ஸ்தோத்திரம் பண்ணு. தனிமையா நிக்கிறியா? ஸ்தோத்திரம் பண்ணு. முடியல பாஸ்டர், ஸ்தோத்திரம் பண்ணு. தாங்க முடியல, ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் அப்பா. முடியா என்ன செய்வதுன்னு தெரியல, ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நீ நினைப்பதற்கு மேலான ஒரு காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் குறித்த காலத்தில், அவர் உனக்கு குறித்த காலத்தில் நீ நினைத்து பார்க்காத பெரிய காரியங்களை காண்பார். நீ நினைச்சது நடக்கலன்னு நினைக்கா, அவர் குறித்த காலத்தில் நீ நினைத்ததை விட அதிகமாய் செய்வார். ஸ்தோத்திரம். ஏன் என்கிற வார்த்தைக்கு பதிலாக ஸ்தோத்திரம் சொல்லு. இல்லாம வாழ முடியாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி எல்லாரும் எழுமி நின்று, எல்லாரும் எழுமி நின்று தேவன் சொல்லுகிற வார்த்தை, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பமும் 2 மீனும் ரொம்ப குறைவுதான். ஒரு நபருக்கு கூட அது வயிறை நிரப்பாதுதான். ரொம்ப கொஞ்சம்தான், ரொம்ப எளியதுதான். ஆனா ஏசப்பா செய்த ஒன்று, அந்த அப்பத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்தார். அப்பா கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நெருக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா, இந்த குறைவுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த சின்னவனுக்குள்ளதான் 1000 இருக்கு, இந்த சிறியவனுக்குள்ளதான் பலத்த ஜாதி இருக்கிறது. மகளே, உனக்குள்ளதான் ஒரு பெரிய காரியத்தை அவர் வச்சிருக்கிறார். வாலிப தங்கச்சியே, சகோதரா சகோதரி, நான் சின்னவன், நான் சிறுமைப்பட்டவன் என்று சொல்லுகிறாயோ, ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்குள்ளதான் பெரிய காரியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணு. இதுவரை நடத்தி வந்த கிருபை இனியும் நடத்துங்கிறத ஏன் விசுவாசிக்க மறந்தா? இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேல் நடத்தாம போயிருவாரோ? பைத்தியக்காரனை போல ஏன் பேசுகிறார்? இதுவரை உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர் இனிமேலும் ஆசீர்வதிக்காமல் போயிருவாரோ? பைத்தியக்காரிய போல பேசா. ஸ்தோத்திரம் பண்ணு. தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. தந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண 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 அவர் ஜெயத்தை உன் வாழ்க்கையில நீ பார்ப்பாய். ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். யோசபாத்துக்கு ஜெயம் கொடுத்தார்ல,
சுற்றி வளைந்து கொண்ட போது யோசபாத்துக்கு ஜெயம் கொடுத்தார் அல்லவா? ஜெயம் கொடுப்பார். கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ. பிள்ளைங்க பாடுங்க. வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் கிருபைதா, நிலைப்பதும் கிருபைதா, நான் நிற்பதும் கிருபைதா, நான் நிலைப்பதும் கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, இயேசையா கிருபை இல்லாம. நல்ல கை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அல்லேலூயா. இங்கே இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான தெரிந்த ஒரு வேத பகுதி. யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசப்பா சொல்லுகிறதை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். விசுவாசம் உள்ள ஒரு இருதயமும் மலைகளை அசைக்கும் விசுவாசமும் ஆமென் மன்னிக்கும் பக்குவமுள்ள ஒரு இருதயத்தை குறித்து ஆண்டவர் இங்கே என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மலைகளை அசைக்கிற விசுவாசம் மாத்திரமல்ல, நமக்கு தேவனுடைய இருதயத்தை போல மன்னிக்கிற ஒரு இருதயமும் வேண்டும். மலைகளை அசைக்கும் விசுவாசமும் மன்னிக்கும் இருதயமும் நம்முடைய வாழ்க்கையிலே இது ரெண்டு கண்களைப் போல இருக்கிறது. அதனால் இந்த சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். இது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடிப்படையாய் இருக்க வேண்டிய முக்கியமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னது? விசுவாசமும் தேவன் விரும்புகிற இருதயமும் நம்முடைய ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு கட்டளை. நாம் யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டுமாம்? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாய்
இருப்பது என்றால் அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது, அவருடைய வல்லமையின் மீது, அவருடைய கிரியைகளின் மீது அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவருடைய வல்லமையின் மீது, அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது, அவருடைய வசனத்தின் மீது முழுவதும் நாம் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை தான் எனது தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது. தேவன்தான் எல்லா காரியத்திற்கும் ஆதாரம், தேவன்தான் எல்லா காரியத்திற்கும் அஸ்திவாரம், தேவன்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பி விசுவாசிக்க வேண்டும். என்னால் தேவனால் தான் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்பது என்னால் முடியும் என்பதல்ல, தேவனால் எல்லாம் முடியும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் பேசுவதற்காகவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் என்ன செய்யுங்கள்? விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் புத்தகம் வரை நாம் வாசிக்கும் போது நாம் தேவன் யார் என்பதை இந்த வேதாகமத்தின் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? கண்டுகொள்ளுகிறோம். அல்லேலூயா. நம் தேவன் யார் என்பதை இந்த வேதம், சத்திய வேதம் நமக்கு என்ன செய்கிறது? ஆழமாக, அதிகமாக நமக்கு சொல்லி தருகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம் தேவன் யார் என்பதை நமக்கு என்ன செய்கிறது? கற்று தருகிறது. நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை என்ன செய்ய முடியும்? அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனை அறிவது தான் எனது விசுவாசம் என்று சொல்லி நான் உங்களோடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து சொல்லுகிறார், எவனாகிலும். அல்லேலூயா. அதுக்கடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எவனாகிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராயிருந்தாலும், who ever may be, யாராயிருந்தாலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலை என்று சொல்லும் போதே பெரிய ஒரு காரியம், மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அவனுக்கு அப்படியே என்ன செய்யுமாம்? நடக்கும். சந்தேகப்படாமல் அவன் தேவன் பேர்ல விசுவாசம் உள்ளவனாய் அதை அவன் சொல்லும்போது கட்டாயம் அவனுக்கு என்ன செய்யும்? நடக்கும். நாம் பேசும்போது அல்ல, நாம் விசுவாசத்தோடு பேசும்போது தான் தேவனுடைய வல்லமையை நம்மால் காண முடியும். தேவனுடைய வல்லமையை பார்க்கணும்னா நம்ம எப்படி பேச வேண்டும்? விசுவாசத்தோடு பேச வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க வேண்டுமானால் எப்படி நம்ம பேச வேண்டும்? விசுவாசத்தோடு பேச வேண்டும். அப்படி பேசும்போது தான் நம்முடைய வார்த்தையில் என்ன காணப்படாது? சந்தேகம் காணப்படாது. அல்லேலூயா. மலையை பார்க்கும்போது நம்முடைய வார்த்தையில் விசுவாசம் என்ன செய்கிறது? குறைகிறது. பெரிய பிரச்சனையை பார்க்கும்போது, பெரிய கஷ்ட காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் என்ன செய்கிறது? குறைய தொடங்குகிறது. அப்படித்தானா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் மலையை பார்க்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை? விசுவாசத்தோடு பேச முடியவில்லை. நம்முடைய வார்த்தையில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வார்த்தையில் என்ன காணப்படுது? ஏன் என்கிற கேள்விதான் நம்முடைய வார்த்தையில் என்ன செய்யப்படுகிறது? காண. ஆனால் நம்முடைய வார்த்தையில் எது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? விசுவாசம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தோடு பேசும்போது தான் மலைகள் உங்களுடைய வழியை தடுக்க முடியவே முடியாது. மலைகள் உங்களுடைய வழிகளை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியவே முடியாது. அப்போ இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பேசுகிற காரியம் என்னன்னா, விசுவாசத்தோடு பேசுங்க. என்ன செய்யுங்க? விசுவாசத்தோடு பேசி பழகுங்க. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு பேச பேச உங்கள் வழியில் எதுவும் தடையாக நிற்க முடியவே முடியாது. தடையாக நிற்பது எல்லாம்
வழியாக மாறுகிறதை நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். அல்லேலூயா. அப்படி ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்ன வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? சந்தேகப்படாமல் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் சந்தேகம் இருக்கவே கூடாது என்று சொல்லுகிறார். அதுக்கடுத்து 24 ஆதலால். அந்த ஆதலால் வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம். அடுத்து சொல்லுகிறார் தேவனை குறித்து பேசுகிற அறிக்கை, விசுவாச அறிக்கை. மனிதர்களுக்கு முன்பதாக விசுவாசத்தோட பேசுவது, பிரச்சனைக்கு முன்பதாக விசுவாசத்தோட பேசுவது. அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார் இந்த விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை, விசுவாசம், ஜெபம். வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை, விசுவாசம், ஜெபம். வார்த்தை இல்லாமல் விசுவாசம் இல்லை. விசுவாசம் எதனால வருது? கர்த்தருடைய வசனத்தினால். கேள்வினால் வருகிறது. கேள்வி எதனால் வருகிறது? கர்த்தருடைய. அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசித்ததை பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு எதை கொண்டு வருகிறது? விசுவாசத்தை கொண்டு வருகிறது. இப்போ வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒன்று ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டோடனே நமக்குள்ள என்ன பெருக ஆரம்பிக்கிறது? விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. பெருகின விசுவாசத்தை, வார்த்தையினால நமக்குள் உண்டான விசுவாசத்தை நாம் ஜெபம் பண்ணும்போது தான் அதை நம்மால காண முடியும். அதை நம்ம பார்க்க வேண்டுமானால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ள 2 நாள் அல்லது 3 நாள் தான் உங்களுக்குள்ள கும்முன்னு பயங்கரமா அப்படி எரியும். 3 நாள் கழிச்சு என்ன பேசினேன்னு கேட்டா பேசின எனக்கே இருக்காது. 3 நாள் கழிச்சு என்ன பேசினேன்னு கேட்டா பேசின எனக்கே என்ன இருக்காது? ஞாபகத்தில் இருக்காது. அதனால தான் சொல்லுகிறேன், வார்த்தையினால் வருகிற விசுவாசம் மாத்திரம் போதாது. விசுவாசத்தினால் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு போய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கும் போதுதான் நாம் கண்கள் நம்ம நினைச்சு பார்க்காத ஒன்றை என்ன செய்யும்? பார்க்கும். அல்லேலூயா. ரோமர் 10:10 வாசிங்க. இதெல்லாம் நான் அடிப்படையாக சில காரியங்களை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ரோமர் 10:10 அதனுடைய 17வது வசனம். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே என்ன செய்யப்படும்? 17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகள். விசுவாசத்தோடு பேசுகிறவன் அவனுடைய வார்த்தையை பேச மாட்டான். விசுவாசத்தோடு பேசுகிறவன் மலையை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசுவான். தேவன் தனக்கு தந்த வார்த்தையை எதை பார்த்து பேசுகிறான்? மலையை பார்த்து, கோலியாத்தை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, தடைகளை பார்த்து, அடைக்கப்பட்ட சூழ்நிலைமைகளை பார்த்து அவன் தனக்கு தைரியமான வார்த்தைகளை பேசுவதல்ல விசுவாசம். தேவன் தனக்கு தந்த வார்த்தைகளை மலையை பார்த்து பேசுகிறான் பாருங்க. அதற்கு பெயர்தான் விசுவாசம். எந்த ஒரு மனிதன் தேவன் தனக்கு தந்த வார்த்தையை மலையை பார்த்து பேசுகிறானோ அந்த மலை சமுத்திரத்தில் போய் விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து உங்க வார்த்தையை பேசக்கூடாது. உங்களுக்கு தேவன் தந்த வார்த்தையை உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உங்கள் பிரச்சனைகள் சமுத்திரத்தில் விழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவன் தேவன் தனக்கு ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது தேவன் தனக்கு தந்த வார்த்தையை விசுவாசத்தோடு எழுதி வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் போதுதான் அந்த தேவனுடைய வார்த்தை செய்ய போகிற மகத்தான கிரியைகளை தேவ ஜனமே, பிரியமான தேவ சகோதரா, உன்னுடைய கண்கள் காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா.
நீ உன் சொந்த வார்த்தையவா பேசுற? சந்தேகப்படுகிறதற்கு தேவனுடைய வார்த்தையை பேச ஏன் சந்தேகப்படுகிறாய்? அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை சொல்லி பேசுவதற்கு நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? நீ பேசுகிற வார்த்தை ஆமே ஸ்தோத்திரம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகளை ஒரு நாளும் ஒரு உறுப்பு கூட அதில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட அது சிதையாது, அழியாது, அழியவே அழியாது. அந்த வார்த்தையை பேசு. அந்த வார்த்தை உன் வாய் பேசட்டும், அந்த வார்த்தை உன் இருதயம் பேசட்டும். அதை எப்பேற்பட்ட மலைகளையும் பெயர்ந்து போக செய்யும் அந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப நீ பேசுறது என்ன வார்த்தை? உங்க சொற்கள் அல்ல, அவருடைய வாக்கு. உங்களுடைய வார்த்தை அல்ல, அவருடைய வசனம். அல்லேலூயா. ஏனென்றால் வானம் திறக்கப்படும் போது வசனம் நம்மை நோக்கி வருகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. ரெண்டும் ஒரு வார்த்தை மாதிரி தான் உங்களுக்கு தோணும். வானம் எப்போதெல்லாம் திறக்கப்படுகிறதோ அப்போ அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறார்? அருளி செய்கிறார், அனுப்புகிறார். பரலோகத்திலிருந்து அவருடைய வாயிலிருந்து வானம் திறக்கப்படும் போதெல்லாம் வார்த்தைகள் வருகிறது. ஆனால் அந்த வார்த்தையை வாங்கி நீங்க ஜெபிக்கும் போது எந்த வானம் திறந்து வார்த்தை வந்ததோ நீங்க ஜெபிக்கும் போது அதே வானம் உங்கள் ஜெபத்திற்காக திறக்கப்படும், உங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக திறக்கப்படும். நீங்க ஒன்ன மாத்திரம் புரிஞ்சுக்கிறணும், நீ ஜெபிக்கும் போது உனக்கு வானம் திறக்கப்படுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. அது சிங்காசனத்தை நோக்கி பாய்கிறது. புரியல நினைக்கிற அதுதான் கை தட்டலாம் ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனம். வானம் திறந்தால் வசனம் நம்மை நோக்கி வரும். ஆனா நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்தா வானம் நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. அப்போ எவனாயிருந்தாலும் சரி, விசுவாச வரம் என்று கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். என்ன வரம்? விசுவாச வரம் உள்ளவர்கள், அது ஒரு வரம், பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம் என்று நாம் என்ன செய்தோம்? கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கும் போது நம்ம கற்றுக்கொண்டோம். விசுவாசம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு வரம். அந்த வரத்தை குறித்து நான் இங்கே பேசவில்லை. ஆண்டவர் அந்த வரத்தை குறித்து இங்கே ஆண்டவர் என்ன செய்யவில்லை? பேசவில்லை. அல்லேலூயா. ஆமை. இப்போ ஒரு வியாதி நீங்க வேண்டுமானால் விசுவாச வரம் உள்ளவர்கள் வந்து ஜெபிக்கும்படி நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் எந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறார் என்றால், எவனாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் விசுவாசத்தோடு நீ சொல்லும்போது அது நடக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு யாராயிருந்த who ever may be, எவனாக இருந்தாலும் ஆமே ஸ்தோத்திரம், அந்த விசுவாசம் கண்டிப்பாய் விசுவாசத்தோட பேசினா அது கட்டாயம் என்ன செய்யுமா? நடந்தே ஆகும். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே. இந்த விசுவாசம் நமக்குள்ள வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னேன்? விதை என்கிற வசனம். அப்படிதானா? விதை என்கிற வசனம் தான் இந்த விசுவாசம் நமக்குள்ள வருவதற்கு காரணமாய் இருந்தது. வார்த்தை இல்லாமல் நமக்குள்ள விசுவாசம் வரவே வராது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையும் விசுவாசத்தை மாத்திரம் வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? வார்த்தை கிடைச்சிட்டுப்பா, வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், எனக்கு வசனம் என்ன செஞ்சிட்டு நான் இப்படி வாழ்வேன், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், என் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க போகிறார்கள், என் குடும்பம் இப்படித்தான் இருக்க போகிறது, என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் என் கூட என்ன செஞ்சிட்டார்? வார்த்தையை சொல்லிட்டார்னு நம்ம சுலபமா இருந்துடலாமா? சும்மா இருந்து விட கூடாது. அதுதான் மிகப்பெரிய வஞ்சனை. அல்லேலூயா. வார்த்தை கிடைத்த உடனே அடுத்து நாம் செய்ய வேண்டியது ஜெப அறையிலே நம்முடைய முழங்கால்கள் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம் ஜெப அறையில் நம்முடைய முழங்கால்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நிற்க வேண்டும். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:19 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்து அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் பட்டு போயிட்டு
நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்போ வாசிச்சோம்? இந்த வசனத்தை எப்போ வாசிச்சோம்? மார்க்கில் இதுதானே வாசிச்சோம். ஒரு ஏன் அவ்வளோ அமைதியா இருக்கிறீங்க? மார்க்கில் இதை வாசிச்சோமா வாசிக்கலையா? இப்போ மத்தேயுவிலும் அவர் என்ன செய்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை வசனம், வார்த்தை பிளஸ் வசனம், இதை பிரிக்க முடியவே வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்க கண்டிப்பா விசுவாசம் வந்தே ஆகும். ஆனா விசுவாசத்தோட போகிற நாம் விசுவாசமும் ஜெபமும் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? கலக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்கு? வார்த்தையும் விசுவாசமும் கலந்தது தான் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையின்படி உண்டான விசுவாசமும், அந்த விசுவாசத்தில் ஆமை ஸ்தோத்திரம் கேட்க வேண்டிய, விசுவாசத்தினால் கேட்டவைகளை காணக்கூடிய காரியங்களை பார்க்க வேண்டுமானால் நாம ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் நான் சொல்றேன், ஜெபம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்? ஜெபம் ரொம்ப முக்கியம். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில ஆதி திருச்சபையில காணப்பட்ட ஒரு கலவை என்று சொல்லலாம். என்ன கலவை? வார்த்தை, விசுவாசம், ஜெபம். இந்த கலவை எங்க இருந்தது? ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில. ஆமை ஸ்தோத்திரம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலருடைய விசுவாச சபையில காணப்பட்ட இந்த ஒரு கலவை இருந்தது. இந்த கலவை தான் நமக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். சிலருக்குள்ள ஆமை வார்த்தை இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? ஜெபம் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஜெபத்திற்கு தேவை விசுவாசம், விசுவாசத்துக்கு தேவை ஜெபம். புரியுதா? ஜெபத்துக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. நம்ம ஜெபம் பண்ணணும்னா நமக்கு என்ன வரணும்? விசுவாசம் இருந்தாதான் ஜெபத்துல ஆமை தரித்திருக்க முடியும். அதே மாதிரி ஆமை ஸ்தோத்திரம், விசுவாசத்துக்கும் என்ன தேவைப்படுது? ஜெபம் தேவைப்படுது. அல்லேலூயா. நான் நல்லா குழப்புறேன்னு நினைக்காதீங்க, தெளிவா உங்களுக்கு புரியுதா? நமக்கு ஜெபத்திற்கு என்ன தேவைப்படுது? ஜெபம் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? தேவனுடைய வார்த்தை தேவைப்படுது. தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கவே முடியும். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போது தான் ஆமே சொத்து நமக்கு என்ன வருது? விசுவாசமும் வருது. அல்லேலூயா. எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கூடாத காரியம். அப்போ நம்ம ஜெப அறைக்கு போகும்போதெல்லாம் நம்முடைய கேட்கிற வார்த்தையை, நம்ம கேட்ட வார்த்தையை தேவனுக்கு சொல்றோம். நம்ம கேட்ட, நம்முடைய காதுகளினால் கேட்ட வார்த்தையை நம்ம யார்கிட்ட சொல்றோம்? தேவனிடத்தில் சொல்லுகிறோம். நம்முடைய உணர்ச்சிகளை சார்ந்து அல்ல, தேவன் சொன்னதை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய உணர்ச்சிகளையோ, என்னுடைய சூழ்நிலைமைகளையோ, என்னுடைய தோல்விகளையோ நினைச்சு நான் ஜெபிக்காம, அந்த காரியங்களை நினைத்து நான் ஜெபிக்காம, தேவன் எனக்கு சொன்னதை மனசுல வச்சு நான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பயங்கர வல்லமை உள்ள ஜெபமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, இந்த கஷ்டத்தை கொண்டு போய் நான் ஜெபிக்கிறது அதல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு கற்று தருகிறதை நீங்க கவனமாய் கேட்கணும். அப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது ஜெபிக்க கூடாதா பாஸ்டர்? நான் என்ன சொல்றேன்னா, அது தப்பு இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால், நிறைவேற வேண்டுமானால் நம்ம அதற்காக ஜெபிப்பது தவறு. ஆனா தேவைக்காக மட்டுமே ஜெபிப்பது தவறு. புரியுதா? தேவை வரும்போது மட்டும் ஜெபிக்கிறது தான் என்னது? தவறு. எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், அந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறு. தேவைக்காக ஜெபிக்கிறது தவறுன்னு சொல்லலை, ஆனால் தேவைக்காக மட்டுமே ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அது வல்லமை உள்ளதா இருக்காது. அது ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு தேவை வந்தால் மட்டும்தான் அவங்க ஜெபத்தை கையில் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன தேவை? ஜெபமே எனக்கு தேவையா இருக்கு. நான் இன்னும் ஜெபிக்கணும், அதுதான் என் தேவை.
நான் இன்னும் ஜெபிக்க இன்னும் என் ஜெபங்கள் மணி நேரமாய் மாற வேண்டும், அதுதான் என்னுடைய தேவை என்று ஒரு மனிதன் ஜெபிப்பானே ஆனால் அவனால தினமும் ஜெபிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் எனக்கு ஜெபம் தேவை, என் வாழ்க்கைக்கு ஜெபம் தேவை. ஆமா, நான் நிலைத்து நிற்பதற்கு ஜெபம் தேவை. எனக்கு ஜெபம் தான் இன்னும் அதிகமா தேவைன்னு சொல்றேன். அனுதினமும் அதிகாலை மதியானம் எப்பொழுதும் அவரை தேடுகிற ஒரு மனிதனாய் அவன் வாழ்வான். நீங்க தேவைக்காக மாத்திரம் ஜெபிப்பீர்கள் ஆனால் பிசாசினுடைய பார்வையில அந்த ஜெபம் பெருசா பயமுறுத்தவே முறுத்தாது. அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஜெபம் தேவைப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெப அறைக்குள்ள போனீங்கன்னா உங்கள் ஜெபம் நேரம் என்ன செய்யப்படுகிறது, இன்னும் அதிகரிக்கிறதை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. நேரம் இருந்தால் ஜெபம். சில பேருக்கு ஜெபம் எப்படி இருக்கு, நேரம் இருந்தா அவங்க என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள்ல அவங்களுக்கு நேரம் இருந்தா என்ன பண்றாங்க, ஜெபத்தை, அது சுருக்கமான ஒரு ஜெபம். அந்த சுருக்கமான ஜெபத்தை கூட சிலர் பண்ணுகிறது கிடையாது. அந்த சுருக்கமான ஜெபத்தை கூட சிலருடைய வாழ்க்கையில் அது இல்லவே காணவே முடியவில்லை. சில பேர் நேரம் கிடைச்சா ஜெபிக்கிறாங்க, சில பேர் ஜெபத்தை பண்ணுகிறதே இல்லை. அந்த சின்ன ஜெபத்தை கூட சிலருடைய வாழ்க்கையில பார்க்க முடியவே இல்லை. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில எதை பார்க்க முடியல, விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியை என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை ஒருத்தன் பிளான் பண்றான், அவன் ஒரு காரியத்தை, ஒரு ப்ரோக்ராம அவன் ஸ்தோத்திரம் செட் பண்றான் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்கும், ஜெபிக்கிறவன் ஜெபத்தை தான் முதலாவது வைப்பான். அல்லேலூயா. அவன் ப்ரிப்பேர் ஆகிற ஒரு காரியமா இருக்கட்டும், அவன் ஸ்தோத்திரம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவன் ஜெபத்தை தான் தூக்கி முதலாவது என்ன செய்கிறான், வைக்கிறான். ஜெபிக்கிறவன் எதை தான் தூக்கி முதல்ல வைக்கிறான், ஜெபத்தை வைக்கிறான். பிளானிங் பை பிரேயர். எந்த ஒரு பிளானை பண்ணினாலும் அவன் எதை செஞ்சு தான் பிளான் பண்றான், ஜெபம் பண்ணி தான் பிளான் பண்றான். ஜெபம் பண்ணி தான் என்ன செய்யறான், திட்டமே போடுறான். சில பேர் என்ன செய்யறான், திட்டத்தெல்லாம் போட்டுட்டு அடுத்து ஜெபம் பண்றான். இந்த திட்டத்தை ஆசீர்வதிங்க, இந்த திட்டத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறான், ஏதோ சின்ன ஜெபத்தை பண்றான். பிளான் எல்லாம் போட்டுட்டு நேரம் இருந்தா ஜெபம் பண்றான். ஆனா ஜெபிக்கிறவன் அப்படி கிடையாது, விசுவாசிக்கிறவர்கள் அப்படி கிடையாது. ஆமென். அவர்கள் முதலாவது ஜெபம் பண்ணிட்டு தான் பிளானே போடுறாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு தான் காரியங்களை என்ன செய்கிறார்கள், ஆமென், திட்டம் பண்ணுகிறார்கள். முதலாவது அவர்கள் பண்ணுகிறது எல்லாமே என்னதுதான், ஜெபம். இல்ல, அதனாலதான் அவங்க எந்த ஒரு தாமதமா இருந்தாலும் அவங்களால காத்திருக்க முடிகிறது. தாமதம் அவங்க வாழ்க்கையில வந்தாலும் அவங்களால ஏன் காத்திருக்க முடிகிறது, அவங்க ஜெபித்து எப்படி இருக்கிறார்கள், விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க தாமதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். விசுவாசம் தாமதமானாலும் அதை என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. விசுவாசம் எதை ஏற்றுக்கொள்ளும், தாமதத்தை. ஆமை, ஏற்றுக்கொள்ளும். தாமதமாய் வந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிமையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஜெபம்னா என்ன, என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா? ஜெபம் என்பது நாம் அவரோடு கூட இருப்பதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் என்பது என்னது, நான் அவரோடு கூட இருப்பது, அவரோடு கூட பேசுவது, அவரோடு கூட நடப்பது, அவருடைய காரியங்களை என் வாழ்க்கையில உள் வாங்குவதுதான் ஜெபம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 26:40, நீங்கள் என்னோடு கூட, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நீங்கள் என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அடுத்த கட்ட லெவலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம்முடைய ஜெபம் எல்லாம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் என்ன செய்ய உனக்கு அறிவிப்பேன். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி வேதம் நமக்கு, வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால நம்ம எப்போது மட்டும்தான் கூப்பிடுறோம், ஆபத்து வரும்போது மட்டும்தான் ஆண்டவரை என்ன செய்கிறோம்,
கூப்பிடுறோம், அனுதினமும் அவரை கூப்பிடுகிறது இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அதனால தான் நம்ம எப்போது மட்டும் அவரை கூப்பிடுறோம், ஆபத்து காலத்தில். அனுதினமும் கூப்பிடுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு ஆபத்தில் மாத்திரம் அவரை கூப்பிடுகிறவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆபத்தில் மட்டும் இல்லை, அனுதினமும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும், கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தொடர்ந்து ஆண்டவர் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வாரத்தில் 2 முறை 3 முறை நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் வேதத்தை திறக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்தியின் வடிவில் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாரா, பேசலையா? தொடர்ந்து உங்களோட என்ன செய்கிறார்? கேட்கிறவனுக்கு தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருப்பார். கேட்கிற தாகமுள்ளவர்களாய் நீங்கள் வரும்போது உங்களோடு கூட தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். தொடர்ந்து தேவன் பேசுகிறது போல நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து தேவன் பேசும்போது விசுவாசம் வருகிறது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது உங்கள் விசுவாசம் கொழுந்து விட்டு எரிகிறது. அல்லேலூயா. விசுவாசம் வந்தால் மாத்திரம் போதாது, நமக்குள் இருக்கிற விசுவாசம் கொழுந்து விட்டு எரிய வேண்டுமானால் அதற்கு தேவை ஜெபம். நல்ல கையை தட்டி, தொடர் செய்தி மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவன் பேசுவது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனோடு பேசுவதுதான். அதை தொடர்ந்து பேச வேண்டும். தொடர்ந்து தேவன் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் அவரோடு பேச வேண்டும். அவர் பேசும்போது விசுவாசம் வருது. ஆனால் நீங்கள் தேவனோடு பேசும்போது உங்கள் விசுவாசம் கொழுந்து விட்டு அது எரிந்து கொண்டே இருக்கிறது. புரிந்தவர்கள் மாத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு நம்முடைய நேரத்தை செட் பண்ணணும். தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுகிறது போல நாம தொடர்ந்து அவரோட பேச வேண்டும். தொடர்ந்து அவர் என் கூட பேசினா அது செய்தி, நான் தொடர்ந்து அவரோடு பேசினா அது ஜெபம். நான் தொடர்ந்து பேசுவதற்கு இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிறேன். நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஒரு நாள் கூட நான் அவர்கிட்ட பேசாம என் நாளை கழிக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நேரத்தில், இந்த வேளையில, இந்த சமயத்தில், காலையிலயோ மதியமோ இரவோ நடு இரவுலையோ ஏதாவது ஒரு நேரத்தில் நான் அவரோடு கூட தினமும் என்ன செய்வேன்? பேசுவேன். அங்கதான் உங்க விசுவாசம், வந்த விசுவாசம் எரிய ஆரம்பிக்கிறது. வந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. வந்த விசுவாசம் அசைக்க முடியாததாய் மாறுகிறது. அல்லேலூயா. நமக்குள்ள வந்த விசுவாசம் பொங்க ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? டைம் செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும்? இந்த நாள்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை, இந்த திங்கக்கிழமையில இந்த நேரம் அவரோடு நான் இருப்பேன், இந்த நேரம் நான் அவரோடு பேசுவேன். டைம் செட் பண்ணி தேவனோடு கூட பேச பழகுங்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு பேசலனா நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசம் வீண். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசம் தேவனோட பேசாத வரைக்கும் அது வீணானது. விசுவாசம் வீணானது அல்ல, தேவனோடு கூட பேசாததுனால நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? வீணாய் பலனற்று போகிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களோடு பேசுகிறேன். விசுவாசித்து பேசுங்கள். உங்க ஜெபத்திற்கு எது ஆதாரமா இருக்கணும்னா, நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தை தான் ஆதாரமா இருக்கணும். உங்க ஜெபத்துக்கு ஆதாரமே எதுதான்? உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஜெபத்திற்கு ஆதாரமே நீங்கள் தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம். உங்கள் ஜெபம் எரியணும்னா இந்த விசுவாசம் தேவை. உங்கள் ஜெபம் பல மணி நேரமா மாறணும்னா இந்த விசுவாசம் ஆதாரமா வச்சு நீங்க ஜெபிச்சாதான் உங்கள் ஜெபம் கண்ணீராய் மாறும். உங்கள் ஜெபம் மன்றாட்டாய் மாறும். உங்கள் ஜெபம் விடாப்பிடியாய் மாறும். உங்கள் ஜெபம் ஆமே சோத்திரம் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் மாறும். அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறபடினால நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். பெருமலையின் இரைச்சலின் சத்தம் யாருக்கு கேட்குது? எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் சத்தமா சொல்லுங்க.
41 வாசிங்க. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி போஜனமான மன்னும். யாருக்கு கேட்கு? பெருமலையின் இரைச்சலின் சத்தம் யாருக்கு கேட்கிறது? எலியாவுக்கு கேட்கிறது. மலை, ஒரு பெரிய மலை என்ன செய்ய போகிறது? தேசத்துல வரப்போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அவர் விசுவாசத்தில் எப்படி பார்க்கிறார்? வந்து கொண்டே, ஒரு பெரு மலையோட இரைச்சலோட அந்த ஆமே தேசத்தில் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? வந்து கொண்டே. கேட்கிறாரு, பார்த்தாரா? கேட்டாரு, பார்த்தாரா? இன்னும் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டாச்சு. அப்ப அதை பார்க்கணும்னா அவர் என்ன சொல்லுகிறார்? தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து சிகரத்தின் மேல் ஏறி அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யா, கேட்டது நல்லது. கேட்டாம விசுவாசத்தோட நீங்க கேட்கிறீங்க, நல்லது. ஆனா இந்த விசுவாசத்தை எங்க கொண்டு போகணும்? ஜெப அறைக்கு கொண்டு போகணும். இந்த இரைச்சலின் சத்தத்தை எங்க கொண்டு போகணும்? ஜெப அறைக்கு கொண்டு போகணும். வேற எதையும் கொண்டு போக கூடாது. கேட்ட சத்தத்தை கொண்டு போ. நீ கேட்ட வார்த்தையை கொண்டு போ. நீ கேட்ட வாக்கு தத்தத்தை ஜெப அறைக்குள்ள கொண்டு போ. அங்க நடக்கிற உடவல் கமலகதரவலபா. நீ கேட்ட சத்தம் என்ன? நீ கேட்ட வாக்கு தத்தம் என்ன? நீ கேட்ட வசனம் என்ன? உன்னை தொட்ட வார்த்தை என்ன? உன்னை எரிய விட்ட வார்த்தை என்ன? அதை அறைக்குள்ள கொண்டு போ. அல்லேலூயா. கேட்ட வார்த்தையை வாங்கிக்கிட்டு எங்க போறோம்? கேட்ட சத்தத்தை வாங்கிக்கிட்டு எங்க போறோம்? அல்லேலூயா. ஆமே. நீங்க படுகிற பாட்டை கொண்டுட்டு போய் அங்க போக கூடாது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாஸ்டர், இந்த கஷ்டத்தை கொண்டு எங்க போக கூடாது? ஜெப அறைக்கு. அங்க கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ வியாகுலமோ வருத்தமோ எதுவும் வரக்கூடாது. எங்க அப்பா என்கிட்ட பேசின வார்த்தை அங்க வரணும். ஆராதிக்கும் போது பேசினார்ல, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை எடுத்துட்டு போ. உடவல் கபாதியாம் தரவ உடரவலவோ ரிவல் கபலக துரவலவா. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு சொன்னார்ல, ஏன் அந்த வார்த்தையை எடுத்துட்டு போ. அதுதான் உன் ஜெபத்துக்கு அஸ்திவாரம். அதுதான் உன் ஜெபத்திற்கு ஆதாரம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கஷ்டத்தை எடுத்துட்டு போவாத. தேவன் சொன்ன வார்த்தையை எடுத்துட்டு போ. பிள்ளையை குறித்து தேவன் சொல்லியிருப்பார்ல, உன் குடும்பத்தை குறித்து தேவன் சொல்லியிருப்பார்ல, உன் எதிர்காலத்தை குறித்து தேவன் சொல்லியிருப்பார்ல, ஏன் அதை எடுத்துட்டு போ மகளே. பிரியமான தேவ ஜனமே, அங்கதான் பிசாசு பயப்படுறான். அங்கதான் பாதாளம் நடுங்குகிறது. அங்கதான் ரிபல் கபாதியாம் துரபலவா. அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் இல்லை பாஸ்டர், அதை எடுத்துட்டு போவாத. ஒன்றுமில்லாதவை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறார்ல, அந்த வார்த்தை எடுத்துட்டு போ. அங்கதான் விசுவாசம் எரியுது. அப்போ நம்ம ஜெபத்துக்கு எதுதான் ஆதாரம்? நமக்கு ஜெபத்துக்கு எதுதான் ஆதாரம்? விசுவாசத்தோட கேட்டதினால் வந்த விசுவாசம், விசுவாசத்தினால் வந்த வார்த்தை, அதுதான் நம்ம ஜெபமா மாறணும். புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இங்க ஜெபம் பண்ணின போது ஒரு தாமதம் ஏற்படுகிறது. 7 முறையும் என்ன செய்யவில்லை? ஒன்றுமே இல்லை என்றான். ஆனால் 7ஆம் தரம் போய் பார்க்கும்போது என்ன நடந்தது? ஒரு கையளவு மேகம் எழும்பினது. அல்லேலூயா. எலியா இவ்வளவு நேரம் எதை சொல்லி ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தம் கேட்டதுலப்பா, பெருமலையின் சத்தம் கேட்டுதப்பா, பெருமலையின் சத்தம் கேட்டுதப்பா. அல்லேலூயா. நீங்க உங்க கவலையை கொண்டு போய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிக்கிறத விட, 2 மணி நேரம் கதறுகிறத விட, அவர் சொன்ன வார்த்தையை கொண்டு போய் 2 நிமிஷம் ஜெபிச்சா போதும். அதுக்காண்டி உங்க ஜெபத்தை குறைக்கிறதுக்காக பேசல. நான் என்ன சொல்றோம்னா, அவர் வார்த்தையை கொண்டு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே 2 நிமிஷம் ஜெபிக்க முடியாது, 2 மணி நேரம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஜெபத்துக்கு தேவை விசுவாசம், விசுவாசத்துக்கு தேவை ஜெபம்.
அப்ப நம்ம ஜெபத்துக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசத்துக்கு என்ன தேவை? அல்லேலூயா. ஜெபம் தேவைன்னு சொன்னேன். விசுவாசத்துக்கு இன்னொன்று தேவைன்னு சொன்னேன். என்ன தேவை? தேவனுடைய வார்த்தை தேவை. இந்த மூணு கலக்கும் போது தான் நம்முடைய கண்கள் காண ஆரம்பிக்கிறது. அவர் பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டானது. அல்லேலூயா. வானம் உண்டாக கடவுது, வானம் உண்டானது. அல்லேலூயா. எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது அது உண்டானதா உண்டாகவில்லையா? அப்போ நீங்கள் பேசும்போது உண்டாகுமா உண்டாகாதா? அல்லேலூயா. எப்படி பேசும்போது? விசுவாசத்தோடு பேசும்போது அவைகள் என்ன செய்யும்? உண்டாகும். அல்லேலூயா. அப்போ ஜெபத்திற்கு மறுபடியும் சொல்கிறேன், ஜெபத்திற்கு ஆதாரமே எனது தான். அல்லேலூயா. பாஸ்டர், நான் கடந்த சில நாட்களாகவே ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய சூழ்நிலைமைகளை சொல்லிக்கொண்டே இருந்தேன். என்னுடைய சூழ்நிலைமைகளை சொல்லிக்கொண்டு தான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் திருத்தினார், பரிசுத்த ஆவியானவர் திருத்துகிறார். நீ உன் சூழ்நிலைமையை சொல்லாத, அது எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. உன் சூழ்நிலைமையை சொல்லாத, அது எனக்கு நன்றா. நீ எதை சொல்லணும் தெரியுமா? நான் உன்ட்ட சொன்னோம்ல அதை சொல்லு. நான் உன்ட்ட இப்போ டக்குன்னு சொல்கிறேன். ஆட்லின்ட்டு ஆண்டவர் உன்ட்ட என்ன சொன்னார்? பாஸ்டர் அவர் அமைதியாக இருந்தார், அதனால நானும் அமைதியாக இருக்கிறேன். அவளுக்கு மனசுக்குள்ளே தெரியும், சில நேரம் வெளியே சொல்லுவதற்கு அவள் தயங்குவா. அவள் மனசுக்குள்ளே என்ன செய்யும்? தெரியும், ஆண்டவர் இதை என்ன செஞ்சார்? என் கூட சொன்னார், என் கூட சொன்னார். அவர் தன் நம்ப பண்ணின வார்த்தையை அவர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவா. அவர் நீங்கள் நம்பின வார்த்தையை நீங்கள் பேசும்போது மற்றவர்களை தொடாத வார்த்தை உங்களை தொட்டுது பார்த்தீங்களா? அது அவர் பேசினார்னு அர்த்தம். பக்கத்தில் இல்லவங்களை ஆமை சோத்திரம் ஆமை கையை தட்ட வைக்காத வார்த்தை உங்கள் கையை தட்ட வச்சது பார்த்தீங்களா? அது அவர் பேசின வார்த்தை. அல்லேலூயா. மற்றவங்களுடைய இருதயத்தை மந்தமாக இருக்கும்போது உங்கள் இருதயம் மட்டும் எரிஞ்சது பார்த்தீங்களா? அது அவர் பேசின வார்த்தை. மற்றவனுக்கு கண்ணீர் வராதப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது உனக்கு கண்ணீர் வந்தது பார்த்தியா? அது அவர் பேசின வார்த்தை. அல்லேலூயா. அப்போ ஜெபத்தில் போய் அழக்கூடாதா பாஸ்டர்? அழணும். என்ன செய்யணும்? ஜெபத்தில் போய் அழணும். அவர் சொன்ன வார்த்தையை சொல்லி அழுங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை சொல்லும் போதே நமக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காகவே அழுக வந்துடும். நீங்கள் சொன்னீங்களப்பா, என் பிள்ளையை குறித்து இப்படித்தானே நீங்கள் சொன்னீங்க, என் பிள்ளையை குறித்து இப்படித்தானே நீங்கள் சொன்னீங்க, இப்படித்தானே நீங்கள் பேசுனீங்க, தெளிவாக சொன்னீங்களே, மிக தெளிவாக சொன்னீங்களே, என் இருதயம் அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சுதே, என்னை அறியாமலே கண்ணீர் தாரத்தாரையாக வந்ததே, என்னை அறியாமலே நான் கையை தட்டுனேனே, என்னை அறியாமலே ஒரு தேவ பிரசனை என்னை நிரப்புனதே, அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. அப்படி சொல்லி ஜெபிக்கும் போதே உங்களுக்கு கண்ணீர் வரும். அதை தான் சொல்லுகிறேன், எலியா எப்படி உள்ளங்கை மேகத்தை பார்த்தாரோ அதே மாதிரி நீயும் அதை காண்பாய். நீங்களும் அதை என்ன செய்வீர்கள்? கண்டிப்பா என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை உங்களை தொட்ட வார்த்தை தான் ஜெபத்திற்கு ஆதாரம். முதலாவது சொன்னேன், விசுவாசம் தான் ஜெபத்துக்கு ஆதாரம். இரண்டாவது, அவர் சொன்ன வார்த்தை தான் உங்கள் ஜெபத்திற்கு ஆதாரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதலாவது விசுவாசம் ஆதாரம், இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தை தான் உங்கள் ஜெபத்திற்கு ஆதாரம். மார்க்கு 11:25 வாசிங்க. இது அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். அல்லேலூயா. மூணாவது என்ன சொல்றாரு? மூணாவது என்ன சொல்றாரு? நீங்க வார்த்தை இருந்தது, விசுவாசம் இருந்தது, ஜெபம் இருந்தது. நாலாவது என்ன சொல்றாரு? ஏன் இதோட சேர்த்து அவர் சொல்றாரு? இது தனியா சொல்லியிருக்க வேண்டியதானே? இதோட சேர்த்து ஏன் சொல்றாரு? ஜெபத்தை அடைக்கிற கசப்பு. ஜெபத்தை எது அடைச்சு போட்டுருமா? கசப்பு எதை அடைச்சிருமா? ஜெபத்தை அடைத்து விடும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுமா? அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை அடைக்கிறது என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஜெபத்தை அடைக்கிறது உங்க இருதயத்தில் இருக்கிற கசப்பு. கசப்பு எதை அடைச்சிரும்? ஜெபத்தையே அடைச்சு போட்டுரும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மன்னிக்கலன்னா நானும் உங்களை மன்னிக்க மாட்டேங்கிற. கிருபையின் பிரமாணம், புதிய ஏற்பாட்டு பிரமாணம்.
நீங்க மன்னிக்கலனா நானும் உங்களை என்ன செய்ய மாட்டேன். உங்க ஜெபம் என்ன செய்ய முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய விசுவாசத்தோட ஜெபிச்சாலும் இந்த கசப்பு இருந்தா அது ஜெபத்தை என்ன செய்யணும், முற்றிலுமாய். அல்லேலூயா. வார்த்தை இருந்தா ஜெபிக்க முடியும், விசுவாசம் இருந்தால் ஜெபிக்க முடியும் தான் சொன்னேன். ஆனா கசப்பு இருந்தா ஜெபிக்கவே முடியாது. கசப்பு நம்மை சிறைச்சாலைக்குள்ள என்ன செய்து விடும், வைத்து விடும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கசப்பு அடைப்பு. அடைப்பு ஏன் வருது? ஜெபத்துக்கு ஏன் அடைப்பு வருகிறது? கசப்பினால வருகிறது. நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை அஸ்திபாரமா வைத்து ஜெபிக்கும் போது பிசாசு தந்திரமா என்ன செய்கிறான், உங்களுக்குள்ள கசப்பை ஏற்படுத்தி விடுகிறான். ஜெபத்தை எதிர்த்து அவனால ஒன்றும் செய்ய முடியாது, விசுவாசத்தை எதிர்த்து அவனால ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்த பிசாசு இப்போ உங்க இதயத்துக்குள்ள எதை வச்சிடறான், கசப்ப வச்சிடறான். அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்துக்கு அடைப்பு ஏற்படுகிறது. எங்க சிங்காசனத்தை என்ன செய்ய முடியவில்லை, ஜெபம் போய். ஏன் ஜெபம் சிங்காசனத்தை போய் அடைய முடியவில்லை என்றால், இருதயத்தில் கசப்பு இருக்கும்போது ஜெபம் எங்க போகாது, சிங்காசனத்தை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் மன்னித்து மறந்து ஒப்புரவாகும் போது, அதை உங்களை விட்டு அகற்றி போடும்போது அது உண்மையாகவே சிங்காசனத்தை அசைக்கும். அல்லேலூயா. இந்த சுவாபம் தான் நமக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். முதல் சொன்ன என்னது, தேவனிடத்தில் எப்படி இருங்கள், விசுவாசமா இருங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன், விசுவாசமா பேசுங்க. விசுவாசமா நெகட்டிவா பேசாதீங்க. எப்படி பேசாதீங்க, நெகட்டிவா. ஐயா இது நடக்கவே இது எப்படி நடக்கும், இது எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு பேசி பழகாதீங்க. நல்லதையே பேசி நல்ல காரியங்களே என்ன செய்யுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். உலக மனிதன் கூட சொல்லுகிறான், நல்லதையே பேசுங்க. நல்லதே பேசினா என்ன எது நடக்குமா? அவனே அப்படி நம்பும் போது இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் நெகட்டிவா பேசணும்? அப்ப நீங்க, நான் ரெண்டாவது சொன்னேன், நீங்க பேசுவது எப்போதுமே விசுவாசத்தோட பேச வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், யாரு முன்னால பேச வேண்டும், மனிதர்களுக்கு முன்பதாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், பயமில்லாமல் அறிக்கை செய்யுங்கள், சந்தேகப்படாமல் அறிக்கை செய்யுங்கள், சந்தேகப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அடுத்து சொன்னேன், நீங்க அதே ஜெபத்தை விசுவாசத்தோட பண்ணுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன தேவை, விசுவாசம் தேவை. அதே விசுவாசத்தோட ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் பல மணி நேரமாய் மாறுகிறது. அந்த விசுவாசமான ஜெபத்துக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. அதோடு நின்று விடவில்லை, அதோடு ஆண்டவர் நிப்பாட்டவில்லை. அடுத்து சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நடக்க வேண்டுமானால் அதை என்ன செய்யணும், கசப்பு இல்லாமல் இருந்தால் மாத்திரம்தான் இவைகள் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அதான் நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயமும் விசேஷமாய் மாற வேண்டும். விசுவாசம் உள்ள இருதயம் மாத்திரம் அல்ல, விசேஷம் உள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆமே ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ன செய்கிறது, மன்னிக்கிறது. விசுவாசம் என்ன செய்கிறது, விசுவாசமான வாழ்க்கை வாழ்கிறவன் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். ஜெப வாழ்க்கையை வாழ்கிறவன் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றான்னு எதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம், அவன் மன்னிக்கிறவன். ஜெபிக்கிறவன் எதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம், அவன் மன்னிக்கிறவன். அல்லேலூயா. இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் அவனுக்கு எதை மன்னிக்க முடியுது, எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அவரால் மன்னிக்க முடியுது. ஏசப்பா ஏன் எல்லாரையும் மன்னித்தார், ஏசப்பா ஏன் எல்லாரையும் மன்னிக்க முடியாத பாவங்களையும் மன்னிக்க முடியாத துரோகத்தையும் அவர் ஏன் மன்னிக்கிறார்னா, அவர் எப்போதும் பிதாவோடு கூடவே இருக்கிறபடியினால தான் அவருடைய ஜெபத்திற்கு வானம் அடைக்கப்பட்டு இருக்கவே இல்லை. அல்லேலூயா.
நம்முடைய ஜெபத்துக்கு வானம் திறந்திருக்க வேண்டுமானால் நாம் மன்னிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும், கசப்பு இல்லாதவர்களாய் மாறிவிட வேண்டும். நாம் அப்படி இருக்கும்போது நாம் ஜெபிக்கிற ஒரு நிமிட ஜெபத்திற்கும் பரலோகத்திலிருந்து பெரும் பெரும் காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க செய்வீங்களா? நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம மனசுக்குள்ள கசப்பை வச்சுட்டு நம்மளால ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது, ஜெபிக்கவே முடியாது. நம்முடைய மனசுக்குள்ள கண்டது களியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெபிக்கவே முடியவே முடியாது. அது தடையை கொண்டு வருகிறது. உங்க ஜெபத்துக்கு அது என்ன செய்ய, எதை கொண்டு வருகிறது? தடையை கொண்டு வருகிற. இன்னையிலிருந்து நம்ம வருஷத்தின் இறுதியில் இருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தில் சில காரியங்களை ஆழமாக அவர் வைக்க விரும்புகிறார். வருஷத்தின் நம்ம இறுதியில் இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் ஆழமாக பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஒரு கசப்பையும் எந்த ஒரு கசப்பின் வேர்களையும் நீங்கள் உங்க மனதில் என்ன செய்யாதிருங்கள், வைக்காதிருங்கள். அந்த ஜெபத்தை பார்த்து தான் பிசாசு பயப்படுகிறார். அந்த ஜெபந்தான் பிசாசின் பாதாளத்தை நடுங்க பண்ணுகிறது. ஏன்னா பிசாசு எதற்கு எதிரியா நிற்கிறான்னா, மன்னிப்பதற்கு அவன் எதிரி. அல்லேலூயா. மன்னிக்கிறதற்கு அவன் எப்படி இருக்கிறான்? எதிரியா இருக்கிறான். எதனாலும் செய்ய வைப்பான். ஆனா ஒருவேளை ஜெபத்தையும் உங்களால செய்ய வைப்பான். ஆனா உங்களை எதை செய்ய விடவே மாட்டான், மன்னிக்க விடவே மாட்டான். அல்லேலூயா. உங்களையும் மன்னிக்க விட மாட்டான், உங்களை மன்னிப்பு கேட்கவும் விட மாட்டான். மன்னிக்கவும் முடியாது, மன்னிப்பு கேட்கவும் முடியலை அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஏதோ ஒரு கசப்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா மன்னிப்பு கேட்டுட்டா அங்க எது வெளியே போயிடும்? கசப்பு வெளியே போயிடும். கசப்பு வெளியே போயிட்டா ஜெபம் மேலே போயிடும். ஜெபம் சிங்காசனத்தை அசைப்பது மாத்திரமல்ல, பாதாளத்தை நடுங்க பண்ணிடும். பாதாளத்தை நடுங்க பண்ணுகிறோம். பாதாளத்தை அசைக்க பண்ணும். தேவ ஜனமே, நான் மறுபடியும் சொல்றேன், ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தூக்கி தூர போட்டு விட்டு, ஆண்டவரே நீர் மன்னிக்கிறதற்கு தயவு உள்ளவர், நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, யார் மேலேயும் கசப்பா இல்லப்பா, யார் மேலேயும் துக்கமா இல்லப்பா, யாரை குறித்தும் எனக்கு எந்த சோத்திர எரிச்சலும் இல்லப்பா, யாரை குறித்தும் எனக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை ஆண்டவரே. அப்பா நான் எல்லாரும் கூட சமாதானமா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் அப்பொழுது பாருங்கள், பிசாசின் பாதாளம் நடுங்குகிறது. உங்கள் கண்கள் பார்க்கும், இதுவரை பார்த்திராத காரியங்களை உங்கள் கண்கள் காணும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் தான் வாசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா வாசிச்சேன். ஆண்டவரே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு கடைசியில இதையும் சேர்த்து மார்க்கு சுவிசேஷகனை கொண்டு நீர் எழுதி வைப்பதற்கு காரணம் என்ன ஆண்டவரே? அப்போது ஆண்டவர் சொன்னார், மகனே நீ எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் கசப்பை வச்சுக்கிட்டு ஜெபிச்சா என்னால் அது காது கொடுத்து என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் பேசுறார் பாஸ்டர் சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 26 வாசிங்க. 26. என்னங்க சொல்றாரு? எல்லாரும் வாசிங்களேன், எல்லாரும் வாசிங்களேன். எல்லாரும் வாசித்தா ஒரு நல்லா இருக்கும். 26 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுங்க. நீங்க எல்லாரும் எடுங்க, வாசிக்கலாம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியார் இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குள்ள எந்த இருதயத்தை வைக்க விரும்புகிறார்? மன்னிக்கிற இருதயத்தை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன இருதயத்தை வைக்க விரும்புகிறார்? இது யாருடைய இருதயம்? நீங்க சுற்றி சுற்றி பாருங்க. இந்த இருதயம் யாருடைய இருதயம்? தவறான பாதையில் நடத்தப்பட்டதனால் வந்த ஒரு மனிதனை எப்போதும் அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். தவறான பாதையில் நடத்தப்பட்ட ஒரு யாராக இருந்தாலும் சரி, பிசாசு சில நேரங்களில் அவனை தவறான பாதையில் நடத்தினதுனால
மிகப்பெரிய பாவத்துக்கு உட்பட்டதனால அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரோ மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். சொல்லுகிறார், இனி என்ன செய்யாத பாவம். நான் எவ்வளவு முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா? இல்லை, 70 முறை நீ என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. பேதுரு கேட்கிறார், எத்தனை முறை நான் என் சகோதரனை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே? 70 முறை மன்னிக்கிறதுக்கு அளவே மன்னிச்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா. ஏன்னா நீ ஒரு திருப்பு மன்னித்துட்டனா அடுத்து அவன் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் மன்னிப்பு எதை கொடுக்கிறது என்று சொன்னால், மன்னிப்பு இன்னும் தேவனுக்குள்ள நம்ம நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. அது நம்ம பாவம் செய்வதற்கு துணிகரத்தை உண்டு பண்ணவில்லை. அமை பாவம் செய்வதற்கு துணிகரத்தை அல்ல மன்னிப்பு செய்வது. அமை பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு என்ன தேவைப்படுது? மன்னிப்பு தேவைப்படுகிறது. நான் சொல்றேன், என்னுடைய எண்ணில்லாத பாவம், என்னுடைய மறைமுக பாவம், என்னுடைய துணிகர பாவம், என்னுடைய துணிகர பேச்சையே அவர் மன்னிச்சிட்டார்னா இந்த லேசான காரியத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுது? அல்லேலூயா. எத்தனையோ வெள்ளி காசுக்கு நீ கடன் பட்டிருந்த, ஆமே சோத்திரம். ஆனால் உன்கிட்ட கடன் பட்டவன் கொஞ்சம் வெள்ளி காசுக்காக தான் உன்கிட்ட கடன் பட்டான். அதை உன்னால் என்ன செய்ய முடியவில்லை. ஆனால் உன் கடனை, உன்னுடைய மிகப்பெரிய பாவ கடனை அவர் என்ன செய்தார்? மன்னித்தார். அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் பாவத்தை அவர் மன்னித்தார். எந்த கடனை அடைச்சார் தெரியுமா? என் பாவ கடனை அவர் அடைத்தார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆனா நமக்கு சின்ன காரியத்தை கூட நம்ம மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயம் என்ன செய்யவில்லை. ஏன் மன்னிக்க நம்முடைய இருதயம் பழகவில்லை என்று சொன்னால், நம்ம செபிக்க பழகாததனால தான் நமக்கு மன்னிக்கவும் பழக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்த அதே வார்த்தை தான் இப்படி வாழ வேண்டும் என்றும் இந்த வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்த இதே சத்திய வேதம் தான் இப்படி வாழ வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் உங்களை சொல்லுகிறேன், ஜெபம் என்பது சாதாரணமாக எடுத்துக்கிடாதீங்க. ஜெபம் செய்கிற காரியத்திற்கு அளவே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் உண்டு பண்ணுகிற தாக்கத்திற்கு அளவே இல்லை. ஜெபம் உண்டு பண்ணுகிற பெரிய பெரிய காரியத்துக்கு அளவே இல்லை. மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அது உங்கள் இருதயத்தை மன்னிக்க வைக்கும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மன்னிக்கலனா நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? மன்னிப்பதே இல்லை. அல்லேலூயா. இது நம்ம செய்ய வேண்டிய காரியம். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியம். விசுவாசம் அவர் தருவார். ஜெபம் நம்ம என்ன செய்யணும்? பண்ணணும். வார்த்தை அவர் தருவார். ஜெபம் யார் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தை யார் தருவா? அவர் தருவார். ஜெபம் யார் பண்ணணும்? நாம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் நாம் பண்ணும்போது எனக்குள்ள அந்த சுவாபத்தை யார் வைக்கிறார்? கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஒன்று விசுவாசம் வருது. வார்த்தை தந்ததுனால எனக்குள்ள விசுவாசம் வருது. இப்போ நான் செய்ய வேண்டியது என்னது? ஜெபத்திற்கு மேலே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன். அப்படின்னா இந்த 3 மாதத்தில் இன்னும் 2.5 மாதம் தான் இருக்கிறது. நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது என்னது? ஜெபம். ஏன்னா 2026 நீங்கள் பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும். மகிமையான காரியங்களை உங்கள் கண்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அதனால மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபத்தை நேரம் கிடைச்சா பண்ணாதீங்க. ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஜெபத்தை நேரம் கிடைச்சா பண்ணுவேன்னு என்ன செய்யாதீங்க. ஜெபத்தை அலட்சியமா விட்டுறாதீங்க. நான் என் ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை நான் ஏற்படுத்துவேன் பாஸ்டர்ன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ஒழுங்கா உங்கள் ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? குறித்து அதிகாலையில் நான் ஜெபிப்பேன்னு குறித்து வச்சிருக்கலாம். அதை தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து அதை என்ன செஞ்சுக்கிட்டே வாங்க, செய்து கொண்டே. ஆனால் நான் நேரம் கிடைச்சா ஜெபிப்பேன்னு ஜெபிக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நேரம் கிடைச்சா ஜெபிக்காத மகனே மகளே, நாம ஜெபிப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கு. ஜெபிப்பதற்காக ஒரு வேலையை ஒதுக்கு. ஜெபிப்பதற்காக ஒரு பிளானை போடு.
இவ்வளவு நேரம் நான் ஜெபிப்பேன்னு ஒரு என்ன செய்ய, ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி ரெகுலரா என்ன செஞ்சிட்டு வா, செய்து கொண்டே வா. 2 நாள் ஜெபிச்சிட்டு 3வது நாள் குப்புறப்படுத்தி தூங்கக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், ரெகுலராக இருக்க வேண்டும். ஆமே, காலையில் எந்திரிச்சு எப்படி பல்ல விளக்கி தீய குடிச்சு குளிச்சு ரெடியாகி போறோமோ அதே மாதிரி ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடமும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யப்பட வேண்டும்? செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். அதை அலட்சியமா நம்ம என்ன செய்யக்கூடாது? தள்ளி போற்ற கூடவே. ஜெபத்தை அலட்சியம் பண்ணதுனாலதான் அது கடைசியா இருக்கு. சிலருடைய வாழ்க்கை ஜெபம் எங்க இருக்கு? முதல்ல இருக்கும் பார்த்தா ஜெபம் எங்க இருக்கு? கடைசி கடைசி பார்த்துக்கிடுவோம். எதை? ஜெபத்தை தூங்கும் போது என்ன செஞ்சுக்கிடுவோம்? ஆத்திரம் தோத்திரம் ஆமே நல்லேலியா போட்டுட்டு மூடி என்ன செய்வோம்? சிலருடைய வாழ்க்கையில ஜெபம் கடைசியா தான் இருக்கு. அதனாலதான் உங்க வாழ்க்கையில எல்லாம் கடைசியா நடக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஜெபித்து முயற்சிக்க வேண்டும். எந்த ஒரு முயற்சியும் எதில தான் காணப்பட வேண்டும்? ஜெபத்தின் மூலமாகத்தான் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம எழுதுறோம்? எத்தனை பேர் எழுதுறோம்? ஜெபிக்கிறவன் எழுதுவான். ஜெபிக்கிறவன் என்ன செய்வான்? ஜெபிக்கிறவனுக்கு எந்த பழக்கம் கண்டிப்பா இருக்கும்? எழுதுகிற பழக்கம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவனுக்கு எது தேவை? வார்த்தை தேவை. இப்ப 2 நாள் கழிச்சு இல்ல அடுத்த வாரம் நான் என்ன பிரசங்கம் பண்ணுனேன்னு கேட்டா நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்லிடுவேன் பாஸ்டர் சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வாரம் நீங்க தான் பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கே தெரியாது. நான் போன வாரம் என்ன பேசினேன்னு எனக்கே போன வாரம் என்ன பேசினேன் அப்படியே சொல்ல முடியுமா? போன வாரம் என்ன பேசினேன்? போன வாரம் என்ன பேசினேன் ஜெபி? பரிசுத்தாவி போன வாரமா பேசினேன் பாருங்க. அவ என்ன சொல்றா? போன வாரமா பரிசுத்தாவியோட பேசினேன், ஆட்லின் அத பேசினேன். தேவ பக்தியா நடக்கிறவர்களுக்கு சகலமும் துன்பப்படுவார்கள். அல்ல சாரி பாருங்க, எனக்கே மறந்துட்டு பாருங்க, வசனம் மறந்துட்டா பேசுற எனக்கே உழவு குளறுபடி. நான் கேட்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்றையும் தேவ பக்தியா நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் ஏதாவது துன்பப்பட்டீங்களா? ஏதாவது துன்பப்பட்டீங்களா? நீங்களாம் ஒரு பாஸ்டரா இப்படி ஒரு நல்ல கேள்வியை கேட்குறிய அப்படின்னு நீங்க கேட்கலாம். செபியை நான் கஷ்டப்படுத்தல. என்ன சொல்ல வாரோம்னா நமக்கு ஞாபகத்தில் என்ன செய்யாது இருக்காது. ஆனா ஜெபிக்கிறவன் தன்னுடைய ஞாபகத்திற்காக என்ன செய்யறான்? எழுதி வைக்கிறான். சில பேர் என் ஜெப குறிப்பை சொல்லும் போது நான் என்ன செய்வேன்? அவங்க மகா பேர் என்ன, அப்போ அங்கே உங்க கணவர் பேர் என்ன, தெரியாதவங்க வந்து கேட்கும்போது உங்கள் கணவர் பேர் என்னன்னு உடனே என்ன செஞ்சிருவேன்? எழுதி வச்சிருவேன். ஏன்னா ஜெபத்தில் போய் அவங்க பெயரை என்ன செய்யணும்ல? ஏன் ஜெபம் பெயரை சொல்லாமல் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரோ பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவர் ஜெபத்தை எவ்வளவு என் மகன் சீரியஸாக பண்ணுறான்னு பார்க்குறாரு. உங்களுக்கு ஆமேன்னு வராது, அல்லேலியாவும் வராது. எவ்வளோ 12 ஆயிட்டு. அல்லேலூயா. எழுதி வைக்கிறத கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அப்போ எழுதி வச்சதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே நீங்க பேசினது தானே நான் எழுதி வச்சேன், இல்லை என் மனசுக்கு ஏதாவது தோணுனதை நான் எழுதி வச்சேனா? அல்லேலூயா. மனசுக்கு தோணுனதை எழுது. இங்க இப்போ எழுதுதவங்களாம் மனசுக்கு தோணுனதை எழுதுறீங்களா? ஆண்டவர் சொன்னதை எழுதுறீங்களா? அல்லேலூயா. அப்படி எழுதுறதை கொண்டு போய் எங்க சொல்லணும்? இங்க எழுதுனா தானே அங்க பேச முடியும், இங்க எழுதுனா தானே அங்க ஜெபிக்க முடியும். இங்கேயே ஒண்ணு எழுதலன்னா அங்க போய் என்னத்தை ஜெபிப்பிய? ஆண்டவரே நான் 1 மாசமா எப்படியே தான் இருக்கம்பா, எனக்கு கஷ்டமும் கவலையா இருக்குப்பா. ஆண்டவர் சொல்வார், அத பைத்தியாரி, நான் உன்ட போன வாரம் என்ன பேசின அதை எங்க? வாக்கு தத்தத்தில் பேசினோம்ல அதை எங்க? எழுதுனியா? சரி, நோட்ல தான் எழுதல, மனசுலயாவது? சபையை வாசலை விட்டு வெளியே போகும்போது அந்த திறந்து பார்த்தேன், அந்த கிளி பறந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற. எல்லா கதையும் இப்படிதான் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பாஸ்டர் திறந்து பார்த்தேன், அது என்ன செஞ்சிட்டு? பறந்து போயிட்டு பாஸ்டர்.
நான் சிரிப்பதற்காக சொல்லல. நீ ஓன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு பதில் எழுதி வச்சுட்டு போய், ஆண்டவரே ஆண்டவரே எழுதி இருக்கிறதே, நீர் சொல்லி இருக்கிறீரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே, நீங்க நம்ப பண்ணினீங்களப்பா, ஏன்னா அழ வச்சீங்களா ஆண்டவரே, ஏன்னா அபிஷேகத்தில் நிரப்ப வச்சிங்களப்பா, அதை கொண்டு வந்து உங்க சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. யோசபாத்து என்ன செஞ்சான்? தேவன் எசேக்கியாவா யோசபாத்தா ஞாபகம் இல்லை, என்ன செய்யறான்? நிருபத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறான்? தேவ சமூகத்தில் வைக்கிறான். அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்க என்று பரலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஜெபித்த போது காரியம் என்ன? எப்படி முடிந்தது? ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா. சரி, நான் போன வாரம் பண்ண பிரசங்கத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். என்ன விளக்கம்? சரி, வசனத்தை சொல்லி நீங்க தப்பிச்சிட்டீங்க. நான் போன வாரம் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொன்னல, அது என்னதுன்னு சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு நான் உங்களை குற்றப்படுத்துறேன்னு நினைக்கக்கூடாது. உங்களை நான் என்ன செய்கிறேன்? எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இந்த உலகத்திலே நான் எப்போதும் சொல்லுவேன், 1ஆம் நம்பர் முட்டாள்னா யார் தான்? உங்கள் பாஸ்டர் ஜான் தான். ஆமேன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, தப்பிச்சியே. அல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்க, என்ன சென்டென்ஸ் சொன்னேன்? என்னம்மா யாரும் என்னம்மா சொல்றீங்க? சொல்லுங்க, நான் பின்னால பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. நம்ம மாதிரியா வாழும்போது நம்மளை என்ன செய்வான் பிசாசு? நம்முடைய எதிரி ஆகிய பிசாசு மாதிரியா என்ன செய்யறான்? எதிரி குறி வைக்கிறது யாரதான்? மாதிரியானவர்களை எதிரி என்ன செய்கிறான்? குறி வைக்கிறான். சொன்னா சொல்லலையா? நீங்க சொன்னா என்ன, சொல்லாட்ட எங்களுக்கு என்ன பாஸ்டர்? நாங்க மாதிரியா வாழ்ந்தா தானே எங்களை எதிரி கண்டுக்கிடுவோம். நாங்க ஒரு மாதிரி வாழ்ந்தா எங்களை ஏன் கண்டுக்கிட போறான்? நம்ம மாதிரியா வாழ சொன்னா நம்ம எப்படி வாழ்ந்தோம்? ஒரு மாதிரி வாழ்றோம். ஒரு மாதிரி வாழ்ந்தா பிசாசு உங்களை எதிரி உங்களை பார்க்கவே, எதிரி பார்க்கிறவன் பூரா யாரு தான்? மாதிரி. சபைக்கு வருகிறதுக்கு ஒரு மாதிரி, ஜபத்தில் ஒரு மாதிரி, சாட்சியுள்ள வாழ்க்கையில் ஒரு மாதிரி. இவனெல்லாம் ஆமே சோத்திர கண்ணாடி போட்டு யார் பார்த்துட்டு இருக்கா? விளக்கெண்ணையை ஊத்தி கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு எதிரி இருக்கிறான். லேலூயா. நீங்க ஒரு மாதிரி கையும் காலையும் நீட்டி வாழ்ந்தா உங்களை பிசாசு கண்டுக்கிடவே மாட்டான். இவன் யார் ஆளு? இவன் நம்ம ஆளு. லேலூயா. இவன் நினைச்சா ஜெபம் பண்ணுவான், நினைக்கலனா கூப்பிடப்படுத்துருவான். இவன் யார் ஆளு? நம்ம ஆளு. இவன் தும்ப வந்தா ஓன்னு என்ன செய்வான்? அழுவான். இவன் யார் ஆளு? நம்ம ஆளு. நீங்க கஷ்டத்தை, உங்க கஷ்டத்தை நான் கிண்டல் பண்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த கஷ்டத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை சொல்லணுமா? அதுக்கு தான் இந்த கஷ்டத்தை கர்த்தர் அனுமதிச்சாரு. நான் என்ன சொன்னேன்? கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை ஆமே ஸ்தோத்திர உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு வரும் துன்பத்தை அவங்க எப்படி ஜெயம் எடுக்கிறார்கள்? விசுவாசித்து ஜெயம் எடுக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறதுனால பிசாசு துன்பத்தை கொண்டு வரான். அந்த இந்த துன்பத்துல நீங்க யாரை விசுவாசித்து ஜெயம் எடுக்கிறீர்கள்? தேவனை விசுவாசித்து ஜெயம் எடுக்கிறீர்கள். அப்ப இந்த துன்பத்துல யாரை விசுவாசிக்கணும்? துன்பம் வந்தது நல்லது. ஏன்னா இந்த துன்பம் வந்ததுனால தான் நான் யாரை விசுவாசித்தேன்? சர்வ வல்லவரை விசுவாசித்தேன். சர்வ வல்லவரை விசுவாசித்ததுனால தான் நான் யார் மேல ஜெயம் பெற்றேன்? சத்துருவின் மீது ஜெயம் எடுத்தேன், பிசாசின் மீது ஜெயம் எடுத்தேன். இந்த துன்பத்தின் மீது எப்படி ஜெயம் எடுத்தேன்? விசுவாசித்ததுனால ஜெயம் எடுத்தேன். அப்போ உங்களுக்கு வருகிற துன்பத்தில் நீங்க யாரை விசுவாசிக்கணும்? கடைசியா ஜெபித்து முடிக்கும் போது என்ன சொல்லி ஜெபித்து முடிச்சேன்? அல்லேலூயா. கல்லறைக்கு வெளியில கல்வாரி சிலுவையில ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவானவர் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் கல்லறைக்குள்ள போன பிறகுதான் பிதாவானவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. ஆமே. குழிக்குள்ள போகிற வரைக்கும், சிறைச்சாலைக்கு போகிற வரைக்கும் யோசேப்புக்கு கர்த்தர் எதையும் செய்தது போல தெரியவே இல்லை. ஆனால் ஆமே சோத்திரம், அதற்கு பிற்பாடு அவன் பார்வோன் அரண்மனையில் அவனுக்கு கிடைச்ச அந்தஸ்தை தான் தேசமே பார்த்தது. அல்லேலூயா. சிங்க கவிக்குள்ள போகிற வரைக்கும் தானியேலுக்கு ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா சிங்க கவிக்குள்ள போன பிறகுதான் தானியேலுக்கு பெரிய காரியம் நடந்தது. அல்லேலூயா.
அக்கினிக்குள்ள போகிற வரைக்கும், கைய கால கெட்டுற வரைக்கும் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோவுக்கு ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. ஆனா அக்கினிக்குள்ள போன பிறகுதான் ஆண்டவருடைய பெரிதான காரியம் நடந்தது. ஏன் நடந்தது? ஆமே, பவுலும் சீலாவும் ஆமே சோத்திர பிலிப்புல அடிக்கப்பட்ட துன்பப்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. ஆனா சிறைச்சாலைக்குள்ள போன பிறகுதான் அஸ்திவாரங்கள் அசைந்தது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க துன்பத்துக்குள்ள போனாதான் சில தேவ மகிமை விளங்கும், தேவனுடைய காரியம் அந்த இடத்துல விளங்கும். நீங்கள் தேவனை நேசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு உண்மையா வாழ்ந்ததனால துன்பம் வந்ததுன்னா நீங்க யாரை விசுவாசிக்கணும்? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. போடா சிலேபி என்று பேர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் கிடக்கிறான் சிலேபி. அல்லேலூயா. துன்பம் வந்தா எதுக்கு வருது? நம்ம துன்பம் வருதுன்னா ஆண்டவர் என்ன செய்ய சொல்றான்னு அர்த்தம், என் மேல விசுவாச வைன்னு சொல்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை தான் போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். இதே மாதிரி நீங்க போன வாரமும் அல்லேலூயா சொன்னீங்க. சந்தோஷமா அல்லேலூயா என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. உற்சாகமா என்ன செஞ்சீங்க? இருந்தீங்க. துன்பத்துக்குள்ள போனீங்கன்னா விசுவாசிங்க ஆண்டவர் பெரிய மகிமைய. நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, எழுதி வைக்காததுனால நமக்கு என்ன ஆயிட்டு, மண்டைக்குள்ள இல்லாம போயிட்டு. இந்த மண்டைக்குள்ள என்னெல்லாம் தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த மண்டைக்குள்ள இல்லாம போனதுனால தான் மண்டைக்குள்ள வேற என்னலாமோ இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுதி வைக்காததுனால தான் மண்டைக்குள்ள வேற என்னலாமோ உள்ள வந்து உட்காருது. அதனால தான் செபிக்க முடியல. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை இங்கே எழுத முடியாட்டாலும் உங்களோடு தேவன் பேசின வார்த்தையை கொண்டு போய் எழுதி வைங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை கூட, அதில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட அழியாது. தேவ ஜனமே, பிரியமான தேவ பிள்ளைகளே, அது ஒன்று கூட அழியவே அழியாது. இதை எடுத்த போட தான் பிசாசு வருகிறான். இதை எடுத்துட்டோம்னா இவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இதை எடுத்துட்டோம்னா அவன் வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. இதை எடுத்துட்டோம்னா தேவனுக்கு பிரியமா அவன் வாழவே மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆகாயத்து பறவைகள் வந்து எடுத்து போட்டுரும். எல்லாத்தையும் உங்களால ஞாபகத்துக்கு வைக்க முடியாது. அல்லேலூயா. தேவ ஜனமே, நான் பைபிள் ஸ்டடியில சொன்னேன், எழுதுவது என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பழக்கம். நான் எல்லாத்தையும் எழுதி வைக்க சொல்லல, உங்களை தொட்ட வார்த்தையை தானே எழுதி வைக்க சொன்னேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை தான் பரலோகத்தை அசைய பண்ண போகிறது. இந்த வார்த்தை, தேவன் சொன்ன இந்த வார்த்தை தான் நமக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தைரியமாயிருங்கள், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். இதோ என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று எரேமியாவுக்கு சொன்னது போல, அல்லேலூயா, நான் மோசேயோடு இருந்தது போல உங்கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னது போல, அன்னாளுக்கு சொன்னது போல, ஆமே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார். இதோ சகல ஆமே ஸ்தோத்திர சகல ஜனங்கள் பார்க்கலாம், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இதை ஒரு நாள் மறந்துடாத, இதை ஒரு நாள் விட்டுறாத. இதை ஜெபத்துல கொண்டு போய் இதை அஸ்திவாரமா வைத்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உன் ஜெபத்துல அவருடைய வார்த்தையை மட்டும்தான் இருக்கும். உங்க ஜெபத்தில் அவர் வார்த்தை இருந்ததுன்னா உங்க ஜெபத்தை அந்த வார்த்தை தான் அலங்கரிக்க போகிறது. உங்க ஜெபம் அதுதான் அலங்கரிக்க போகிறது. அவருடைய வார்த்தை தான் உங்கள் ஜெபத்தை அலங்கரிக்க போகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை, இந்த விசுவாசம், இந்த ஜெபம், இந்த மூணையும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தை, விசுவாசம், ஜெபம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை, விசுவாசம், ஜெபம். அல்லேலூயா. வார்த்தை என்ன என்றால் கர்த்தருடைய வசனம். வார்த்தை என்றால் என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வார்த்தை என்றால் என்ன? கர்த்தருடைய கற்பனைகள். வார்த்தை என்றால் என்ன? கர்த்தருடைய கட்டளைகள். வார்த்தை என்றால் என்ன? கர்த்தருடைய ஆலோசனை. இது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்?
காணப்பட வேண்டும். இதை நம்ம கேட்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்கும்போது நமக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. விசுவாசம் வந்து பொங்குது. நம்ம விசுவாசம் என்ன செய்யுது? நமக்குள்ள வார்த்தையை கேட்கும்போது பொங்கு பொங்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? பொங்கிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் 2 நாளில் அது மங்கிடுது. 2 நாளில் அது என்ன செஞ்சிருது? ஏன் மங்குது? 3வது ஒன்று சொன்னனே, ஏன் மங்குது? சபையில் இருக்கும்போது பொங்குன அந்த இருதயம் ஏன் மங்குனது? அல்லேலூயா. 3வது ஒன்று செய்யலை, ஜெபம் பண்ணலை. ஜெபம் பண்ணாததுனால தான் சபையிலிருந்து பொங்குன பொங்கல் ஆமாம் வீட்டுக்கு போனோன்னு என்ன செஞ்சிருது? மங்கிருது. 2 நாளில் என்ன செஞ்சிருது? மங்கிருது. 3 நாளில் என்ன செஞ்சிருது? மங்கிருது. 1 வாரத்துக்கு பிறகு என்ன செஞ்சிருது? ஆமாம் பாஸ்டர் பார்ப்பாரு, போன வாரம் நல்ல கையை தட்டி நல்ல அல்லேலியாலாம் சொன்னாங்களே, இப்போ என் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, பாஸ்டருக்கு விளங்கலை, புரியலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் இங்கே பொங்குனா ஆனால் வீட்டில் போய் மங்கிட்டா. இங்கே பொங்குனா மகனே என்ன செஞ்சா? என் மகா என் வார்த்தையை கேட்கும்போது பொங்குனா, துள்ளுனா, அல்லேலியா, ஆமே, ஹா ஹூ எல்லாம் செஞ்சா. ஆனால் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் கூட என்ன செய்யலை? நான் சொன்னதை என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேங்கிறார். அல்லேலூயா. சகோதரா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே போய் சொல்லு? நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணாத, ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லாத. ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நேரம் நமக்கு வேணும். ஜெபம் சாதாரணமானது இல்லை. ஆண்டவரோடு பேசுறது சும்மா எவன்டையோ பேசுகிற மாதிரி நினைக்கிங்களா? ஒரு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா எப்படி பேசுவீங்க? அல்லேலூயா. எடுத்தோன்னே என்ன சொல்லுவீங்க? கலெக்டர், எங்களுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, எங்களுக்கு என்ன இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சாப்பாடும் என்ன செய்கிறோம் எல்லாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆனால் அந்த கலெக்டருக்கு கூட பேசுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கல. கலெக்டரை விடுங்க, வார்டு மெம்பர்கிட்ட கூட பேச நமக்கு, அவன்கிட்ட பேசினா கூட என்ன என்ன வாங்க வேண்டியது இருக்குது? அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வாங்க வேண்டியது இருக்குது. என்ன ஆர்டர் வாங்கணுமா? அவர்கிட்ட பேசணும்னா என்ன ஆர்டர் வாங்கணுமா? இந்த நேரத்துக்கு நான் வீட்டில் இருப்பேன், மற்ற நேரம்லாம் நான் எங்கே போயிடுவேன்? எங்கே போயிடுவேன்? நான் பிஸியாக இருப்பேன். யார்? வார்டு மெம்பர். அவர் கூட அவ்வளோ பிஸியாக இருக்கார். அவர்கிட்ட கூட பேசுறதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு என்ன கிடைக்க மாட்டேக்கு? வாய்ப்பு கிடைக்க மாட்டேக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் உன் கூட எப்போ பேசுவதற்கும் ஆயத்தம். 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், மாசத்தில் 31 நாளும், வருஷத்தில் 365 நாளும் நீ எப்போனாலும் என் கூட பேசலாம், என் கூட பழகலாம். தண்ணி வேணுமா? என்னை தட்டி எழுப்பலாம். அல்லேலூயா. ஒரு தேசத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் பிள்ளைக்கு நடுராத்திரியில் தண்ணி வேணும்னா யார்கிட்ட தான் போய் கேட்கு? என் வீட்டுக்காரி ரொம்ப சங்கடப்படுவா, இவர் மட்டும் நல்ல மல்லாந்து கிடந்து தூங்குறா, இந்த பிள்ளைகள் என் உயிரை என்ன செய்யுது? அதனால 2 வாட்டர் கேனை தூக்கி கட்டில் கீழே வச்சிரும். அது சோசுவா இருக்காம பாருங்க, அவனுக்கு நடுராத்திரி தான் ரொம்ப தாகமாக இருப்பான். சில நேரம் 2-3 நேரம் கேட்பான். அதை அப்பாவை எழுப்ப மாட்டான். யாரை தான் எழுப்புவான்? இவன் தான் பைத்தியாரு, இவன் தான் தருவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். என்டையும் கேட்பான். அதுக்காண்டி அப்போ ஒரு ராஜாவை போய் நடுராத்திரியில் 12 மணிக்கு போய் தட்டி எழுப்பி எனக்கு என்ன வேணும், தண்ணி வேணும்னு யாரால மட்டும்தான் கேட்க முடியும். அங்க ராஜா ராஜா மாதிரியா நடப்பாரு. அங்க தகப்பனவர். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை எந்த ராத்திரி போய் தட்டுனாலும் என் மகனேயும் பாரு, என் மகளேயும் பாரு, என் ராசாத்தியும் பாரு, என் செல்லமேயும் பாரு, இதுக்கு தான் நான் காத்து கிடந்தேன் பாரு. நல்ல கையை தட்டுங்க, ஆனால் ஜெபம் பண்ணிடாதீங்க. சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். நான் மறுபடியும் சொல்றேன், நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லாத. நான் ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை என்ன செய்யுங்க. அங்கதான் உங்க விசுவாசம் எரியுது, அங்க விசுவாசம் கொழுந்து விட்டு எரியுது. நீ கண்டிப்பா பார்ப்ப. நீ ஜெபத்தில் எதை சொல்லி ஜெபித்தையோ அதை கண்டிப்பா கர்த்தர் உன்னை காண செய்வார். அல்லேலூயா. எலியா ஒரு கையளவு மேகத்தை பார்த்தது போல நீங்களும் பார்க்க. கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன், மன்னிச்சிருங்க. கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், எந்த விதமான மனஸ்தாபமும் நமக்குள்ள வேண்டவே வேண்டாம்.
உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டுருங்க. தேவனுக்கு பிரியமில்லாமல் எதையாவது செஞ்சுட்டு ஜெபத்தை கேட்பார்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு வேணால் அது தப்பாக தெரியாமல் இருக்கலாம். வாலிப தங்கச்சிமாருக்கு நான் சொல்கிறேன், வாலிப தம்பிமாருக்கு நான் சொல்கிறேன், உனக்கு வேணால் அது தப்பாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் தவறு தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கு வேணால் அது சரியாக தோணலாம், உங்களுக்கு வேணால் அது ரொம்ப கரெக்டாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சரியானது இல்லவே இல்லை. நீ ஜெபிச்சாதான் எது சரி எது தவறு என்பது உனக்கு தெரியும். நீங்கள் ஜெபிச்சாதான் எது சரி எது தவறு என்பது உங்களுக்கு நன்றாய் தெரிய வரும். அல்லேலூயா. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், மன்னிங்க, உங்கள் ஜெபத்துக்கு வானம் திறந்திருக்கிறது. நல்லா எழும்பி நிற்கலாம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, மனுஷனை நம்பாத, வேற எதையும் நம்பாத, தேவனை மட்டுமே நம்பு, அவர்தான் உன் நம்பிக்கைக்கு ஆதாரம் என்று சொல்லி எங்களோடு பேசுனீங்களே. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோட பேசு, ஏதோ அவிசுவாசத்தோட பேசாத, நெகட்டிவாக பேசாத, விசுவாசத்தோட பேசுன்னு எனக்கு சொன்னீங்களப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சந்தேகப்படாம பேசுன்னு சொன்னீங்களப்பா. அதோடு மாத்திரமல்ல, உனக்குள்ள வந்த விசுவாசத்தை நீ கொழுந்து விட்டு எரிய விட வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணினாதான் அந்த விசுவாசம் எரியும் என்கிற சத்தியத்தை எங்களோடு பேசுனீங்களப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கணும், எந்த கசப்பும் எந்த மனஸ்தாபமும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா. எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வருகிற 18ஆம் தேதி நடக்கிற ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. மகிமையா என் தேவன் எங்களோடு பேச போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் சகல பரிசுத்தவான்களோடு நம்ம அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். நல்ல தலைக்கு மேல கையை வச்சு, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளே, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. நல்லா பாடுங்க. தீங்கில்லை தீங்கில்லை நமக்கு, சாத்தான் நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. சத்தமா, நோயில்லை 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 நமக்கு, சாத்தான் நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. நல்ல கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.